ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எஸ்எம்சி தலைவர் உறுப்பினர்கள், பிடிஏ தலைவர் உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு பள்ளி அவமானத்தின் அடையாளம் அல்ல, அது நமது பெருமையின் அடையாளம். அரசு பள்ளியில் சேர்ப்பதை நம் பள்ளி நம் பெருமை என்று கொண்டாடக்கூடிய வகையில் தமிழக அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய உத்தரவின் பேரில் இந்த ஆண்டு விழா அனைத்து தமிழக பள்ளிகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசினுடைய சீரிய கல்வித்துறையினுடைய வளர்ச்சி பாதையில் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வந்தாலும் அடுத்த கல்வியாண்டிலிருந்து இன்னும் ஹைடெக் லேப், 6-7 வகுப்புகளுக்கு ஹைடெக் லேப், 1-5 வகுப்புகளுக்கு ஸ்மார்ட் போர்டு, இது எல்லாமே இணைய வழி மூலமாக கற்றுக் கொடுக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே இந்த கல்வியாண்டிலிருந்து காலை சிற்றுண்டி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி கல்வித்துறையில புரட்சியை ஏற்படுத்தி கொண்டு அரசு பள்ளிகளிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வியை கொடுக்க அரசு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வகையிலே உங்கள் குழந்தைகள் எல்லாம் இந்த அரசு பள்ளியில் படிப்பதற்கு பெருமையாக எண்ணிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய குழந்தைகள் பள்ளியிலே கல்வி கற்பது மட்டுமில்லாமல் கல்வி இணை செயல்பாடுகள், புறக்கல்வி செயல்பாடுகள், இவ்வகையான செயல்பாடுகளிலே அவர்களுடைய தனித்தன்மையான திறமைகள் எப்படியெல்லாம் அவர்களிடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறது அதை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு செயல்பாடு தான் இந்த ஆண்டு விழா. ஒரு மாணவன் முழு ஆளுமை மிக்க மாணவனாக ஒரு பள்ளியை விட்டு வெளியேற வேண்டும். மாணவனுடைய கல்வி கற்றல் கற்பித்தல் அந்த நிகழ்வோடு சென்று விடாமல் அவருடைய தனித்திறன்களையும் வளர்க்கும் விதமாக ஆண்டுதோறும் கலை திருவிழா நிகழ்ச்சி பள்ளிகளிலே நடந்து வெற்றி பெற்றவர்களுக்கு ஒன்றிய அளவிலேயும் மாவட்ட அளவிலேயும் மாநில அளவிலேயும் அவர்களை அழைத்து சென்று கலையரசன், கலையரசி விருதுகளை தமிழக அரசு வழங்கி வருகிறது. இவையெல்லாம் அனைத்து பெற்றோர்களும் அறிந்து கொண்டிருப்பார். தற்போது கூட பள்ளி மேலாண்மை குழு தலைவர்களுக்கான மாநாடு நம்ம நாமக்கல் மருத்துவ கலையரங்கத்தில், மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது. அதுக்கு சென்று வந்திருப்பவர்களுக்கு தெரியும். இந்த பள்ளியினுடைய பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சென்று வந்திருப்பார். அதே போல ஒவ்வொரு பள்ளியிலும் சென்று வந்திருக்கிறார்கள். அடுத்ததாக பெற்றோரை கொண்டாடுவோம் நிகழ்ச்சி திருச்சியிலே நடைபெற்றிருந்தது. அதிலையும் ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் பெற்றோரும் ஆசிரியரும் சென்று வந்திருக்கிறார்கள். ஐடிகே தன்னார்வலருக்கான கௌரவிப்பு மாநாடும் நடக்க இருக்கிறது. இப்படி அரசினுடைய திட்டங்களிலே பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் அதிகபட்சமாக முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய குழந்தைகளை அரசு பள்ளியிலே சேர்க்க வேண்டும். எல்கேஜி, யூகேஜி வகுப்புகளிலிருந்து ஆங்கில வழி கல்வி கற்பித்தலும் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய 5 வயது பூர்த்தி எடுத்த குழந்தைகளை அந்தந்த பள்ளிக்கு உட்பட்ட குடியிருப்பு பகுதிகளிலே இருக்கக்கூடிய அரசு பள்ளியிலே சேர்க்க வேண்டுமாய் நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலம் அரசு பள்ளியிலே மேன்மேடைய போகிறது. அதை நீங்கள் இந்த ஆண்டுகளின் மூலமாக அவர்களுடைய திறமைகளையும் அறிந்து கொண்டு உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் தூண்டுகோலாக இருந்து உற்ற துணையாகவும் இருந்து அவர்கள் மேன்மேலும் வளர்ச்சியடைய இந்த பள்ளியையும் வளர்ச்சியடைக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது பள்ளிக்கு வந்திருந்து நல்ல கருத்துக்களை வழங்கிய வட்டார கல்வி நிறுவனர் ஐயா அவர்களுக்கு